இந்தியாவில் பாஜகவின் பிடியில் உள்ள அரசு அமைப்புகளை மீட்க போராடி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். அண்மையில் ஜெர்மனி சென்ற அவர் பெர்லினில் உள்ள ஹெட்டி பள்ளியில் ஆற்றிய உரையை காங்கிரஸ் வெளியிட்டிருக்கிறது. அதில் இந்தியாவில் பாஜகவின் ஒற்றை தலைமைக்கு எதிராக அனைத்து மாநிலங்களின் குரல்களை உள்ளடக்கிய அரசியலை காங்கிரஸ் முன்னெடுப்பதாக தெரிவித்தார். இந்தியாவில் சிபிஐ, அமலாக்கத்துறை போன்ற ஜனநாயக அமைப்புகள் மத்திய அரசால் ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் குற்றஞ்சாட்டினார். தேர்தலை பொறுத்தவரை தெலங்கானா, ஹிமாச்சல பிரதேசத்தில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது என்று கூறிய ராகுல் காந்தி, ஹரியானா, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் தேர்தல் நியாயமாக நடைபெறவில்லை என்றும் குற்றஞ்சாட்டினார். பாஜகவுடன் மட்டுமல்ல, அக்கட்சியின் பிடியில் உள்ள அரசு அமைப்புகளை மீட்கவே போராடி வருவதாகவும் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.